ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம சேனலோட ஃபாலோவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படிங்கிறத படிக்கிறேன். சார், நீங்கள் தொடர்ந்து பரிகார கோவிலை பற்றி போட்டுக்கிட்டு வரீங்க, நாங்களும் பார்த்துக்கிட்டு வரோம். அது என்ன சார், நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பரிகார கோவில் சொல்கிறீங்க, நட்சத்திர அதிபதினு ஒரு பரிகார கோவிலை சொல்கிறீங்க. ஆக மொத்தம் ரெண்டுமே ஒரே நட்சத்திரம் தானே, இதுக்கு தனியாக ஒரு கோவில் சொல்கிறீங்க, அதுக்கு தனியாக ஒரு கோவில் சொல்கிறீங்க அப்படின்னு போட்டிருக்காரு. அவருக்கு சரியாக இன்னும் விளங்கலைன்னு நினைக்கிறேன் நம்ம கொடுக்குற அந்த விளக்கம். ஏன்னா தப்பு என் மேலே தான் இருக்கிறதா நான் உணர்கிறேன். என்ன காரணம்னா, அவருக்கு சரியான முறையில் புரிய வைக்கல நான் பதிவில். அப்போது அவர் கேட்ட கேள்வியின் வாயிலாக ரொம்ப பேருக்கு அப்போ இதன் விஷயமாக புரியலை அப்படின்றது தான் அர்த்தம். அதாவது நட்சத்திர அதிபதி கோவில் வேறு, நட்சத்திரத்தில் பிறந்ததுக்கு ஜென்ம நட்சத்திரத்தோட கோவில் வேறு அப்படிங்கிறத நம்ம போடுறோமே, அது என்ன காரணம் தனித்தனியாக அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். நல்லா கவனித்து கேளுங்க. இப்போது நம்ம பிறந்துட்டோம், ஒவ்வொருத்தரும் ஒரு ஜென்ம நட்சத்திரத்தில், அதாவது ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு ஜாதகரும் பிறக்கிறோம். அப்படியே இதுக்காக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதை அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம். குடி போகிறது தான் நம்ம பிறக்கிறது. இப்போ ஒரு வீடுக்கு நம்மள்ட்ட சொந்தமாக வீடு இல்லை, ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம் அப்படின்னா டக்குன்னு ஏதோ ஒரு வீட்டில் பூட்டை உடைச்சி நம்ம வீட்டுக்குள்ளே போயிட முடியுமா? அப்போது முதல்ல அந்த வீட்டு ஓனரை போய் பார்க்குறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம், டக்குன்னு அந்த வீட்டுக்கு உடைச்சிட்டு நம்ம வீடு பூட்டி தானே இருக்கும், எந்த வீடாக இருந்தாலும் நம்ம குடி போகணும், ஏதோ ஒரு வீட்டை சூஸ் பண்ணிட்டோம், அந்த வீட்டுக்கு குடி போகணும் அப்படின்னா அந்த வீட்டோட ஓனரை போய் முதல்ல பார்க்குறோம். இதே கான்செப்ட் தான் இந்த நட்சத்திரத்தில். நம்ம ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்துட்டோம், அதுக்காக அந்த நட்சத்திரத்தின் அதிபதியை போய் பார்க்குறோம். இப்போது இந்த பக்கம் வரும், வீட்டு ஓனரை போய் பார்க்குறோம். ஐயா, நான் வீடு வாடகைக்கு வந்திருக்கேன், உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ அட்வான்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு தொகையை சொல்லுவார். அவர்கிட்ட அட்வான்ஸை பேசி கொடுத்துட்டு சாவியாண்டு நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். அப்போ அவரோட வீட்டில் நம்ம குடி போயிட்டோம். நம்ம அந்த வீட்டை காலி பண்ணுற வரைக்கும் அந்த ஓனரை போய் பார்க்காம இருக்க முடியுமா? இப்படி அந்த ஓனரை பார்க்கலன்னா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும். இப்போது ஒரு வீட்டில் குடி போயிட்டோம்னா அந்த ஓனரை போய் மரியாதை நிமித்தமாக பார்க்குறது தான் வழக்கம். அப்படி பார்க்கும்போது அந்த ஓனர் நம்ம மேலே இறக்கப்பட்டு கண்டிப்பாக நமக்கு அந்த வாடகையில் ஏதோ ஒரு நன்மை செய்வார், இல்லை அந்த வீட்டுக்கு நமக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுப்பாரு. அந்த ஓனர் வீட்டில் அது சரியில்லை சார், இது சரியில்லை சார் அப்படின்னா அதை சரி பண்ணி கொடுப்பாரு. அது நம்மளே முதல் போட்டு செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா வீட்டு ஓனர் வேறு. அப்போது அந்த வீட்டில் நம்ம குடியிருக்கிறதுக்கு தகுதியான அமைப்பு இல்லைன்னா நம்ம வீட்டு ஓனரை போய் பார்த்து தான் ஆகணும். இதே கான்செப்ட் தான் நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோமோ அந்த நட்சத்திர அதிபதியை போய் நம்ம தரிசனம் பண்ணுறது. நம்மளோட நட்சத்திரத்தில் நம்ம பிறந்ததுனால அந்த நட்சத்திரத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம நட்சத்திரத்தின் அதிபதியை பார்த்தா அவர் மூலயமா பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்து நம்ம வீட்டில் குடி போயிட்டோம், வீட்டு ஓனரை பார்த்துட்டோம், நம்ம வேறு வேலையை பார்த்துட்டு இருந்தால் சரியாக போயிடுமா? அந்த வீட்டில் தான் நம்ம குடியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அப்போது அந்த வீட்டில் தான் நம்ம குடியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எங்கே போய் பதிய வைக்கணும்? அந்த ஊரில் உள்ள பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸில் போய் பதிய வைக்கணும். இதே கான்செப்ட் தான் நம்ம அந்த நட்சத்திரத்தில் பிறந்த அதிபதியை பார்க்குறது வீட்டு ஓனரை பார்க்குற மாதிரி, அந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனால அந்த நட்சத்திர தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்குன்னு ஒரு கோவில். அப்போ இந்த வீட்டில் நம்ம குடி வந்துட்டோம், இந்த வீட்டில் தான் நம்ம குடியிருக்கிறோம், அந்த வீட்டுக்கு தேவையான ரேஷன் கார்டு வாங்கணும் அப்படின்னா முதல்ல பஞ்சாயத்து போர்ட்டில் போய் பதிவு பண்ணணும், அதுக்கப்புறம் ரேஷன் கடையில் போய் ரேஷன் கார்டு வாங்கணும். இப்படி இருக்குல்ல, இதே கான்செப்ட் தான் அந்த ஜோதிடத்தில். நட்சத்திர அதிபதி அப்படிங்கிறது வீட்டு ஓனர் மாதிரி. நட்சத்திரத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்ததுனால அந்த நட்சத்திரத்துக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கணும், அதில் உள்ள குறைகள் நிவர்த்தி ஆகணும்னா அதை பார்க்குறதுக்கான கோவில் வேறு. இது நட்சத்திர பரிகார கோவில், அது நட்சத்திர அதிபதியின் கோவில். உங்களுக்கு இந்த விளக்கம் போதும்னு நினைக்கிறேன். இது இந்த விளக்கம் பத்தலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இன்னமும் தெளிவாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.